டிசம்பர் 31 தான் கடைசி தேதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளார இந்த விஷயத்தை நீங்க செய்ய தவறிட்டீங்க அப்படின்னா உங்களால புதுசா பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. பேங்க் அக்கௌண்ட்ல 50,000 ரூபாய்க்கு மேல டெபாசிட் பண்ண முடியாது. டாக்ஸ் ரீஃபண்ட் எடுக்க முடியாது. ITR ஃபைல் பண்ண முடியாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாம் பணத்தை போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை வித்ட்ரா பண்றதும் ரொம்ப கஷ்டமா போயிடும். இது எல்லாத்துக்குமே நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் செஞ்சா போதும். அது என்ன அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணணும். இதுக்கான கடைசி தேதி டிசம்பர் 31ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பேன் கார்டு உங்களுக்கு டிசம்பர் 31ஆம் தேதிக்கு அப்புறமா டீஆக்டிவேட் ஆயிரும். டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுடைய ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு வந்து லிங்க் ஆகியிருக்கா லிங்க் ஆகலையா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வெப்சைட்குள்ள போங்க. அதாவது கவர்மெண்டோட இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்டோட ஒஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். அதுக்குள்ளார போங்க. ஹோம் பேஜ்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட பேன் கார்டு நம்பர் அண்ட் ஆதார் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கிளிக் பண்ணதுமே உங்களுடைய பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு வந்து ஆல்ரெடி லிங்க் ஆகியிருக்கா லிங்க் ஆகலையா அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் ஏற்கனவே உங்களோட பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் ஆகலை அப்படின்னா பேக் வந்துட்டு லிங்க் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போவே வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.